ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் நமச்சிவாய. இறைவன் கூறும் அறிவுரையை நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அரசியல்வாதிகள். அதாவது இதுவரை பூமியில் இடைவெளி இருந்த காரணத்தால் உங்கள் அன்றும் இன்றும் உங்களுடைய வழிபாதைக்கு இறைவன் அதற்கேற்ற வழிபாதைகளை கொண்டு வந்து உங்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு மக்களையும் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்து வந்தார். இனி பூமியில் இருப்பது 20%. இந்த 20%த்தில் இனி மக்களுக்கு தேவையான உடல் உறுப்புக்கு தேவையான காற்று வசதி கிடையாது. நீங்களே அறிந்து தான் வருகிறீர்கள். பசுமை மரங்கள் வேகமாக அழிந்து வருவதால் நறுமண காற்று தடைப்பட்டு உடல் உறுப்புகள் வேகமாக பாதிக்கும் நிலையில் வந்து கொண்டிருப்பது தாங்கள் அறிந்ததே. அறிந்தும் நீங்கள் அறியாமலும் உங்கள் பாத பயணத்தில் செல்கிறீர்கள். இருந்தாலும் இறைவன் அதையெல்லாம் மன்னித்து உங்களுக்கு உரைக்கும் பதில் என்பதை கேளுங்கள். அதாவது அரசியல் வழிநடப்பு என்ன முறை என்று கூறுகிறார். ஒரு அரசியல் வழிநடப்பு, ஒரு வார்டில் எந்தெந்த வார்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த வார்டு காலையில் சென்று இறப்பு பிறப்புகளை அறிந்து வந்து ஊர் தலைவரிடத்தில் சேர்க்க வேண்டும். ஊர் தலைவர் வாரம் ஒரு முறை மக்களை சந்தித்து அவர் குறைகளை கண்டறிய வேண்டும். கண்டறிந்து இந்த இறப்பு பிறப்புகளை கிராமப்புறத்தில் இருக்கும் மணிகைக்கார் அவர் நிறுவனத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்த பிறகு அவர் 2 பதிவு செய்து ஒன்று கிராமப்புறத்திலும் மற்றொன்று தாலுக்காவிலும் தர வேண்டும். காரணம் என்னவென்றால் கிராமப்புறத்தில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான உதவி அரசு துறை சட்டத்தின் வழியில் இறப்பு பிறப்பு சான்றிதழை அவர்களுக்கு உதவும் போது மணிகாரிடத்திலே இன்றே கிராமத்தில் பெற வேண்டும். தாலுக்கா செல்லக்கூடாது. இதுதான் விதிமுறை. நீங்கள் அதை கடைபிடிக்கவில்லை. அதே போன்று தலைவர் என்ன செய்ய வேண்டும்? அதை கொண்டு சென்று சேர்மனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். சேர்மன் என்ன செய்ய வேண்டும்? அவர் எத்தனை கிராமங்களுக்கு அவர் அதிபதியோ அந்த கிராமத்தினுடைய விதிமுறை இதையெல்லாம் ஒன்று சேர்த்து எம்எல்ஏயிடமும் ஒப்படைக்க வேண்டும். எம்எல்ஏ இடத்தில் கொண்டு சேர்ந்ததும் எம்எல்ஏ என்ன செய்ய வேண்டும்? மாதம் ஒரு முறை அந்தந்த கிராம மக்களை சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்கள் குறைகளை கண்டறிய வேண்டும். கண்டறிந்த பிறகு அதை கொண்டு சென்று அமைச்சரிடம் சேர்க்க வேண்டும். எம்எல்ஏ அமைச்சரிடம் சேர்ந்தால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும்? எம்எல்ஏக்களை ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசனை செய்யும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்யும்போது முதல்வர் அங்கு இருக்க வேண்டும். முதல்வர் அங்கு இருக்கும்போது இத்தனை பிரச்சனைகளும் முதலிடத்தில் அவரது சிந்தனைக்கு எட்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிந்தனையத்தை அவர் சிந்தனையில் எட்டும் அறிவுரையை பிரதமரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியா என்பது பல நாடுகள் உள்பட்டது. அந்த பல நாட்கள் உள்பட்ட இதையை இறைவன் போன்று காத்து வருவர் பிரதமர். ஆகினால் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர் என்ன செய்வார்? அவர் ஆய்வு செய்வார். ஆய்வு செய்து எத்தனை நாடுகள் உள்ளதோ அத்தனை நாட்டு மக்களுடைய நிலையும் ஒன்று சேர்த்து ஆராய்ந்து எந்தெந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன என்று அவர் தீர்மானிப்பார். அவர் சிந்தனைக்கு இறைவன் தருகிறான். இது உங்கள் சிந்தனைக்கு தரமாட்டார். ஏனென்றால் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்துறைகள் இறைவன் அமைத்த பாதைகள் வழிமுறைகள் நிறைய உள்ளது. அது தாங்கள் அறிந்ததே. அறிந்தும் அறியாமலும் தவறு செய்து வருகிறீர்கள். ஆகையால் இறைவன் உரைப்பதை நன்கு கேளுங்கள். பிரதமரிடையே ஒப்படைக்க வேண்டும். அதே போன்று இந்த டிஎஸ் வரி அந்த வரி இந்த வரி என்றால் தனித்தனியாக இருக்கக்கூடாது. அது அனைத்தும்
ஒரே வரியாக சேர்த்து பிரதமரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். பிரதமர் தான் ஆய்வு செய்து அனைவருக்கும் எந்தெந்த நாட்டுக்கு தர வேண்டும் என்பது. ஒரு நாட்டில் தொழில் வளம் அதிகமாக இருக்கும், ஒரு நாட்டில் தொழில் வளம் குறைவாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் தொழில் வளம் அதிகமாக இருக்கும் இடத்தில் ஜிஎஸ்டி வரி அதிகமாக சேரும்போது இந்த நாட்டு முதல்வர் என்ன கேட்கிறார்? இவர் நாட்டில் ஏற்படும் சேதனத்துக்கு என் நாட்டில் ஜிஎஸ்டி பணம் இத்தனை உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளது, ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று இவர் கேட்கிறார். ஆனால் பிரதமர் என்ன யோசிக்கிறார்? அனைத்து நாட்டு மக்களும் அவருக்கு பிள்ளைகளே. அந்த நிலைக்கு தொழில் வளம் இல்லாத நாட்டிலும் மக்கள் வாழ்கிறார்கள். அங்கு தொழில் வளம் குறைவாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்கிறார்கள். அதில் வரும் டிஎஸ்டி வரி குறைவு, மிக குறைவு. அந்த உணவுப் பொருள் இல்லை என்றால் இவர் எப்படி வாழ்வார்? இவர் நாட்டில் தொழில் வளம் அதிகமாக இருப்பதால் இவர் நூற்றுக்கணக்கு போடுகிறார். அது தவறு என்கிறார் இறைவன். அனைத்தும் யோசிக்க வேண்டும். ஆகையினால் பிரதமரை இடத்தில் ஒப்படைத்து அவர் என்ன சொல்கிறார்களோ அந்த பாதை வழியிலே தான் மக்களுக்கு நீங்கள் பொருள்களை ரேஷனிலோ மற்ற நிறுவனம் செய்ய வேண்டும். இதுதான் விதிமுறை. இதை மறந்து நீங்கள் இத்தனை காலமாக வாழ்ந்து வந்துவிட்டீர்கள். இனி உங்களுக்கு இது போன்ற நிலையை உங்களை கடைபிடிக்க இயலாது என்கிறார் இறைவன். காரணம், பூமியில் இடைவெளி இல்லை, மிக வேகமாக குறைந்து வருகிறது. இருக்கும் 20% இடத்தில் 160 கோடி மக்கள் வாழ வேண்டுமென்றால் உலகளவில் மிக கடுமையாக இருக்கும் எதிர்காலத்தில். ஆகையால் வருவதற்கு முன்னே அவர் கூறும் ஒரே பதில், இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் இதுவரை அவரவர் 50 ஆண்டுகளுக்கு சேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். அதை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இதை நீ இந்த பதவி என்ற அந்த பெருமையை விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் படி அளக்கவில்லை. இறைவன்தான் காலையில் எழுந்து யார் எங்கு செல்ல வேண்டும், எப்படி அவர்கள் ஊதியம் தர வேண்டும் என்பது வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளார். அந்த வழியில்தான் உலகம் இழக்கமாகின்றது. உங்களை நம்பி மக்கள் வாழவில்லை, மக்களை நம்பித்தான் நீங்கள் வாழ்கிறால். முதலை நீங்கள் அதை அறியுங்கள். இது இறைவன் கூறும் பதிலாகும். ஏனென்றால் இத்தனை காலம் உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்து தான் இறைவன் தான். அவருக்கு அனைத்தும் குழந்தைகளே. ஆயினால் உங்களைக்கும் மகிழ்ச்சியாக வாய்த்து தான் இன்று உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கவில்லை. இருப்பதை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இதை மக்களுடைய உயிர்களை இறைவனிடத்தில் ஒப்படைத்துக் கொள்ள அவர் உணவில் எந்தெந்த மனிதனை எப்படி இறக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகள் அல்ல. அதே போன்று உங்கள் பிள்ளைகள் அல்ல. இந்த நிலைக்கு மீண்டும் இந்த சட்டத்தில் வழியில் வருவதற்கு இனி பூமியில் இடைவெளி இல்லை. உங்கள் இரத்தத்தில் ஊறி போன விஷயத்தை மாற்ற இயலாது என்கிறார் இறைவன். அதனால் விட்டு விலகுகள். இந்த ஒவ்வொரு நாட்டு இலக்கத்தை வழிநடத்தக்கூடிய விதிமுறைகளையும் இறைவன் வகுத்துள்ளார். அதாவது நிறுவனங்கள் உள்ளது. நிறுவனத்தார் படித்து பட்டம் பெற்றவர்கள். போக்குவரத்து அனைத்தையும் இன்றும் அவர்தான் கவனித்து வருகிறார்கள். உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு அதிகாரம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் புரியாது உங்களுக்கு. அவர்களுக்கு தான் இன்றும் வழிநடத்தி வருகிறார்கள். அவர்கள் இன்றும் அவர் நிறுவனத்தில் மூலமாக இறைவன் மக்களை வழிநடத்துவார். மக்களை காக்க காவல்துறை உள்ளது. அவருடைய சட்டத்தின் வழியில் படித்த சட்டத்தின் வழியில் மக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர் பாதுகாத்துவார். நீதித்துறை உள்ளது, நீதிமன்றம். மக்களை செய்யும் குற்றங்களை எவ்வாறு திருத்துவது என்பது நீதிமன்றத்துறையின் அடிப்படையாகும். அவர் பார்த்து கொள்வார். இந்த மூன்றிலும் நீங்கள் தலையிட்டு செயல்படக்கூடாது. அதனால் நீ இல்லாத இன்னைக்கு அந்த வழிமுறையில் உங்களால் செல்ல முடியாது. ஆகினால் பதையை விட்டு விலகி இருங்கள். இல்லை நான் சாதிப்பேன் என்றால் வரும் மனவேதனையும் உங்கள் அவமான சின்னத்தையும் சந்திக்க நேரிடும். சட்டத்தின் வழியிலே நீங்கள் சிக்கி தவிப்பீர்கள். கடைசியில் நீங்கள் உணவுப் பொருளுக்கும் திண்டாட்ட நிலை வரும் என்கிறார் இறைவன். நன்கு அறிந்து ஆராய்ந்து யோசித்து அவர்கள் வாழ பேத்து கொள்ளுங்கள். இன்று தமிழ்நாட்டில் முதல்வர் கூறுகிறார்,
இன்னொரு விமான நிலையம் அமைக்கவும், ஒலிம்பிக் போட்டிகள் சேர்ந்தால் அதுக்கு உதவிகள் செய்யவும், அதுக்கேற்ற இடைவெளிகள் ஒதுக்கவும் இவர் பட்ஜெட் தாக்கி செல்கிறார். இனி சென்னை பெருமாநகரம் அதில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார் என்பது இவருக்கு அறிந்து அமைதியாக இருக்கிறாரோ தெரியவில்லை. அது இறைவனுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு உண்டான இடைவெளி இருக்கிறதா என்பது உணராத ஒரு மனிதன் மூட நம்பிக்கையில் பெருமை சேர்த்து வாழ்கிறான். இது போன்ற மனிதன் வாழ்ந்தால் என் குழந்தைகளுக்கு மிக ஆபத்து வரும். இனி இது போன்றவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்று இறைவன் தீர்ப்பாகும். ஆகையினால் இந்த பதவியிலிருந்து நீங்கள் அனைவரும் விடுபடுங்கள். இதை கவனித்துக்க நிறுவனம் உள்ளது, கலெக்டர் உள்ளார்கள், படித்தவர்கள் உள்ளார்கள், அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை நம்பி மக்கள் வாழவில்லை, மக்களை நம்பி நீங்கள் வாழ்கிறீர்கள். முதல் அதை உணருங்கள். நீங்கள் எங்களை போன்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் நினைத்தால் உங்களை ஒரு கணாடி நேரத்தில் உங்களை காலி செய்து விடுவோம். ஆனால் இறைவனிடத்தில் எங்களுக்கு அனுமதி கிடையாது. காரணம், அவருக்கு அனைத்தும் குழந்தைகளே. தவறு செய்யும் குழந்தைகளை திருந்தி வாழும் என்பது அவருடைய கொள்கை. அந்த வழிமுறையில் நாங்கள் வருபவர்கள். நாங்கள் வேறு பாதையில் செல்ல முடியாது. ஆகையினால் எங்களுக்கும் ஒரு மானம் உண்டு. எங்களிடத்தில் நீங்கள் வைத்து கொண்டால் நாங்கள் அனைத்தும் மீறிவிடுவோம். அதுவும் உரைக்கிறேன். ஆகையினால் நீங்கள் இறைவன் கூறும் அறிவுரையை நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள். நன்மையை தேடுங்கள், நல்லதை நாடுங்கள். உங்கள் வம்சத்துறை வாழ்வதற்கு வைத்தேடுங்கள். இந்த தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்காரர்கள், திமுகவில் உள்ள கட்சிக்காரர்கள் எத்தனை ஆண்டு காலமாக பெரும் வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அனுபவசாலிகள். அனைவருக்கும் அமைச்சர் பதவி தராமல் தன் வம்சத்துக்கு தந்தார். இது எப்படி சாத்தியமாகும்? வேட்டாடக்கூடிய ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து அமைச்சர் பதவி தந்ததினால் அவர் கேட்கிறார் பிரதமரிடம், உன் அப்பா மட்டும் பணமாக தருகிறார் அப்படின்னு கேட்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் அவர் என்ற ஒரு மோடி அன்று அவர் கட்சியில் இல்லாத போது, பதவியில் இல்லாத போது அன்று அவர் கேட்டார் என்று இவர் பதில் உரைக்கிறார். அவர் யார் கேட்டார்? மாநில முதலமைச்சர்களை கேட்டார்? இல்லை, மத்திய சர்க்காரை கேட்டார். ஏன் மக்களை எல்லாம் இவ்வாறு வழி நடத்தீர்கள்? இந்த வழியில் நடத்தினால் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர்களை கேட்டார். உங்களை போன்ற முதல்வர்களை கேட்டாரா? இல்லையே. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிடுத்து ஏன் இந்த மாதிரி உங்களுடைய மூளை சிதறுகிறது? ஆகினால் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கும்போது அவருடைய ஆத்மாக்கள் நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமான்னு ஏங்கி தவித்து வரும் ஆட்களுக்கு தராமல் தன் வம்சத்தை பெருக்க தரக்கூடிய ஒரு மனிதன், இது போன்ற மனிதன் ஆட்சியில் அமர்ந்தால் என்னுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து என்கிறார் இறைவன். ஆகையால் நன்கு இதை உணர்ந்து நீங்கள் விடுபட்டால் மானத்தோடு வாழலாம். இல்லையே என்றால் மானத்தை இழந்து வாழக்கூடிய சட்ட திட்டங்கள் உள்ளது. தெய்வத்தின் சட்டப்படியில் இன்று உங்களுக்கு 5 ஆண்டு காலம் என்றால் அவருடைய ஆட்சியில் 50 ஆண்டு காலம் உள்ளது. 50 ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது. இனி 50 ஆண்டு காலத்துக்கு தெய்வ ஆட்சி நடக்கும். தெய்வ ஆட்சி நடக்கும்போது உங்களுடைய ஆட்சி ஆலமர வீதி போக தொங்கும். இது உறுதி. இதை மாற்ற உங்களால் இயலாது. ஏனென்றால் அனைத்து உயிரும் உணர்வில் இழக்கமாகிறது. இதுதான் உண்மை. அதை உணராமல் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினால் நீங்கள் அவமான சின்னத்தில் மாட்டி தவிப்பது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம். ஓம் நமச்சிவாயா.